தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். ஒரு 30-35,000 செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? Snapdragon 8s Gen 4 இருக்கு. அண்ட் கூடவே ஒரு இன்பில்ட்டா கூலிங் ஃபேனும் இருந்தா அதுவும் இருக்கு. அண்ட் ரெண்டுத்துலயுமே 7000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரியும் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஏற்கனவே போட்டி பலமா இருக்கிற டைம்ல Oppo K13 Turbo Pro மற்றும் Turbo ரெண்டுமே இந்த செக்மெண்ட்ல ஜெயிக்குமா? பார்த்தல். ஒரு பர்பிள் கலர் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு கிரீன் டோன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் பேட்டர்ன்ல இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள பார்க்கும்போது அந்த பர்பிள் கலர் போன் கேஸும் கொடுத்திருக்காங்க. அது மேட் ஃபினிஷிங் பார்க்கிறதுக்கு சிமிலர் கலர்ல அதுவுமே நல்லா இருக்கு. மற்றபடி சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் புக்லெட்ஸ், சிம்மேஜர் பின்னும் இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணுங்க, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் அன்பாக்சிங்ல ஒரு பிரஷ்ஷுமே பாக்ஸ்குள்ள வச்சு பாருங்க. இப்போ இந்த ரெண்டு போன்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? எனக்கு பர்சனலி இந்த பர்பிள் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் தெரியுது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நாட் பேட் மேட் ஃபினிஷிங். ஸோ இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீல் டாக் அபவுட் த ப்ரோ. ஸோ கேமிங் சென்ட்ரிக்கா இந்த பட்ஜெட்ல இவங்க லான்ச் பண்ணி ஓப்போன்றீங்க. ஃபர்ஸ்ட் 30,000 பட்ஜெட்டுக்கு வருமா? 50,000 ரூபாய்க்கு ஆவாரா? ஞாபகம் இருக்கா? தெரியும், கமெண்ட்ல வரும் பாருங்க. சரி, இந்த கேமிங் அப்படின்னு பேசும்போது தான் பின்பக்கம் நம்ம டிசைனோட பார்க்கும்போது ரெண்டு கேமரா நல்லா பெருசா இருக்கிற மாதிரியே தோணும். ஆக்சுவலி அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா செகண்ட்ல இருக்கிறது கேமரா கிடையாது, இட்ஸ் அ ஃபேன். 8000 RPM ஸ்பீட்ல சுத்தக்கூடிய ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் அதுக்குண்டான எக்ஸாஸ்ட்டுமே இருக்கு. அண்ட் இந்த ஃபேனை சுற்றி ஒரு ப்ரீத்திங் LED லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அது நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபேன் ஓடும்போது சவுண்ட் நாய்ஸை பற்றி கேட்டிங்கன்னா கொய்ட்டா இருக்கிற பிளேஸில் லைட்டாக கேட்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபேனை வச்ச ஃபோன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் என்னன்னா ஜென்ரலி அந்த மாதிரி ஃபோனில் நமக்கு IP ரேட்டிங் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா IPX9க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மலையில் உட்காந்து கூட கேம் விளையாடலாம். ஆனால் புயலில் உட்காந்து விளையாடாதீங்க. ஏன்னா டஸ்ட் போனால் தாங்க, தண்ணி போனால் இந்த மாதிரி வெளியில் தள்ளி விட்டுரும். நம்ம பார்த்தியே கட்டலாம். அண்ட் டிசைனில் பின்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரூடைய மார்க்கிங்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் எல்லாமே ஜஸ்ட் வந்து பிரிண்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிளாட்டான மேட் ஃபினிஷிங்குங்க. கையில் பிடிக்கும்போது பெருசாக வளவலாம் தெரியல. பில்டை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக கிளாஸ் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்னப்பா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க? AGC-DT*B+. எழுத்து கூட்டாதரா, ஃபுல் பேரை சொல்லு, பசிக்கிறோம். அதுதான் பேரு, அதுதான் ப்ரொடக்ஷன். போட்டு பார்த்தலாம். தனியாக AGC எல்லாமே தனியாக ஒன்றும் ஆகல. சரி, இந்த அளவுக்கான ஒரு கேமிங் ஃபோன் பில்டப் ஏற்றிட்டே இருக்கிறாங்களே, அப்படி என்னடா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த Snapdragon 8s Gen 4 இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். அந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை நம்ம ஏற்கனவே பல தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாலுமே இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஃபேனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி என்ன டிஃப்ரென்ஸ் வந்தது ஒரு பெஞ்ச் மார்க்லையும் அப்படின்றத நீங்கள் பாருங்க. 3D மார்க் மற்றும் கீக் பெஞ்சில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸில் ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபேனை ஆன் பண்ணும்போது ஓரளவுக்கு நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். பட் இதெல்லாம் போதுமா உங்களுக்கு? கண்டிப்பாக கிடையாது. ரியல் டைம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்குறவங்களுக்கு BGMIல நமக்கு 120 FPSக்கான சப்போர்ட் பை டிஃபால்ட்டாகவே வருது. ஃபேனை ஆன் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆஃப் பண்ணியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ BGMI பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைமுமே அதோடைய மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சது கேம் பிளேல. சரி, இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங் 60 FPSல. இங்கே 59.5 FPS வந்து கன்சிஸ்டண்டாக நம்மளால கேம் பிளே பண்ண முடியுது. டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணும்பொழுதும் ஆன் பண்ணும்பொழுதும் நமக்கு டெம்பரேச்சரில் 2 டிகிரிக்கான அப்ராக்சிமேட் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது. ப்ளஸ் நமக்கு கேம் பிளே பண்ணும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மைனராக ஆகக்கூடிய அந்த ஃப்ரேம் ட்ராப்ஸுமே நம்ம ஃபேன் ஆன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த பர்ஃபார்மன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நமக்கு LPDDR5Sக்கான ரேம் டைப் அண்ட் இதில் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். இந்த பட்ஜெட்டில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தாலுமே இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் வித் இந்த ஃபேன் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? லாங் ஹவர்ஸ் நம்ம விளையாடும் போது 2-3 மணி நேரம் விளையாடும் போதெல்லாம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதையுமே நான் சீக்கிரமா கொண்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த வீடியோ நம்ம Oppo கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது விமர்சனம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். பட் இருக்கிறது என்ன இருக்கு, எந்த மாதிரி ஸ்கோர் வந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு பக்கம் ஃபேனு, ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி தாங்குமா? 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சரி, கேம் விளையாடும் போது எப்படி இருந்துச்சு? ஏடா இதை பேச வச்சு பார்க்குறியா? டி தர விளையாட சொல்லு. 20% குறைஞ்சதுண்ணா. 1 hour ஃபேன் ஆன் பண்ணி வச்சு ஜென்ஷன் பேக் விளையாடும் போது 20% ட்ராப் இருக்கு. 20%? ஃபேன்லாம் இருக்கிறதுனால அது ஓகே மாதிரி தெரியுது. நான் இப்போதைக்கு ஃபேனும் ஆன்ல இருந்துச்சு, மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல, அப்போ ஓகே. ஸோ இப்போ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா வரும்ன்ற மாதிரி தான் தெரியுது.
பட் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமே இந்த பின்பக்கமா கேமரா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று ஃபேனுன்னு சொல்லிட்டோம். சரி, மீதி இருக்கிற கேமரா வச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா 50 மேப்ஸுக்கான அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு OS சென்சர். இது நம்ம ஏற்கனவே ஒரு கேமராவில் ரீசெண்டாக தான் பார்த்தோம். எங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் எந்த சூப்பர் டிடி சொல்றீங்கன்ட்டு. ரெண்டாவதா இன்னொரு கேமரா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மேப்ஸ்க்கான டெப்த். மூணாவதா செல்ஃபி கேமரா, அது 16 மேப்ஸ்க்கான கேமரா. ஸோ ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனில் நான் கேமரா குவாலிட்டி பெருசாக இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ கிட்ட இருந்து வர்றது, அப்போ நம்ம கேமராவை எதிர்பார்க்காம இருக்க முடியுமா? சரி, நாங்கள் எடுத்து பார்த்தோம். கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எடுக்கும்போது பரவாயில்லையே, பார்க்கும்போது நல்லா இருக்கு. அப்படியே எடுத்து நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. பட் இன்னொரு படி இறங்கி பார்க்கும்போது மட்டும் தான் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மற்றபடி கலர்ஸாக இருக்கட்டும், ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓவரால் இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரேட் ஃபிக்ஸிங் கேமரா நம்மளால 4K 60 fps வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. இந்த லைட்டிங் கண்டிஷனில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ப்ராசஸிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு, சுற்றி நடக்கும்போது ஃபேஸில் லைட்டிங் படுறதை பொறுத்து எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுது இந்த கேமிங் ஃபோன் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் நம்மளால் 1080p வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப மலை மூட்டமாக இருக்குது, அதனால் வந்து பெருசாக லைட்டிங் இல்லை. இருந்தாலும் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏஐ ஃபீச்சர்ஸுமே ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கிளாரிட்டி என்ஹான்சர், ஏஐ எரேசர் 2.0, ஏஐ அன்பிளர், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர் அண்ட் ஏஐ எக்ஸ்பிரஷன் ரீப்ளேஸ்மெண்ட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாறு வேஸ்ட்டில் வருது, வேற ஒன்றும் இல்லை. சிறந்த முகம் அதான். 6.8 இன்ச்க்கான LTPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ்லாம் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. சொல்ல போனால் நல்லா சிமெட்ரிக்காகவே இருக்குது. DC டிமிங் மற்றும் PW டிமிங் ரெண்டுமே இருக்குது. 1600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோரில் பிரச்சனையே இல்லை, அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்லையுமே விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருந்தது. HDR மற்றும் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லும் இருக்குது. அண்ட் HDRக்கான சப்போர்ட் நமக்கு யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 4Kல HDRலாம் ப்ளே பண்ணும்போது திருப்பும் போதெல்லாம் ஸ்லைட் பக் வரும் பார்த்தீங்களா? இதில் அது நோட்டீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அந்த பிரைட்னஸ் ரீட்டைன் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். பார்க்குறதுக்கு கலர்ஸாக இருக்கட்டும், வியூவிங் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் நல்லா இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் டச் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இதற்கு இவங்க சினாப்சிஸ் டச் ஐசியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் பிளே எல்லாம் பண்ணும்போது டச் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பார்க்க நீ தெரியல, சூப்பராக இருக்கு பாருங்க. அதெல்லாம் தெரியாது, விளையாடும் போது தான் தெரியும். ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. போதும். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பயுமே சரி, இல்லை படம் பார்க்கும்போதோ இல்லை பாடல்கள் கேட்கும் பொழுதோ அப்பயுமே அதோடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. லவுடாகவும் இருக்கு, கிளாரிட்டியுமே ஓரளவுக்கு இருக்கு, அண்ட் பேஸுமே இருக்கு. 300ல் வச்சா ஒரு சில ஃபோன்லலாம் பிரியும். இதில் அதில் வைக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இப்போ கலராக வந்திருக்கக்கூடிய கலர் 15, அதாவது கலர் OS 15 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த OS தான் இருக்கு. Android 15 மேலே கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் ஆன் பண்ண உடனே ஒரு 30 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்றாங்க. ஹாட் ஆப்ஸும் இருக்கு, ஹாட் கேம்ஸும் இருக்குது. தனியாக ஏதாச்சும் ஸ்கேன்லாம் வந்து பண்ணிங்களா அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. ஸோ தேவையில்லாதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா ஆஃப் பண்ணி வைக்கணும். மற்றபடி UIயில் அந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இது எல்லாமே நம்ம கலர் OS 15 என்ன பார்த்தோமோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் OS அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2+3 தான் இருக்குது. நான் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3+3 ஆச்சு இருந்திருக்கணும். இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் அதுவாச்சும் இருந்திருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் இந்த பட்ஜெட்டில். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 7, Bluetooth 5.4 அண்ட் USB 2.0க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வருது. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனுடைய டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பர்பிள் டிசைன், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் ஒரு பேட்டர்ன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லைட்டிங்கில் படமும் சரி, அவுட்டோர்லையுமே சரி, ஓப்போ பிராண்டிங்குமே செட்டிலாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வைக்கலாம். மற்றபடி அதே ஃபேன், அதே மாதிரி எக்ஸாஸ்ட், இது எல்லாமே இருக்கு. டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு இதோடைய ப்ராசஸர் Dimensity 8450 சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் இருக்கு. LPDDR5க்கான RAM டைப் அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் என்னன்னா இதுலையுமே நமக்கு 120 fpsக்கான BGMக்கான சப்போர்ட்டுமே வருது. வித் ஃபேன் சப்போர்ட் ஆன் ஆஃப். உங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதில் எதிர்பார்த்த எல்லா விதமான விஷயங்களும் இதுலையுமே இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்ல. K13 டர்போடைய போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலி டீடைல்ஸ் இனிமே நல்லாவே இருக்கு நம்ம ப்ரோவை விட. ஏன்னா இதோட சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஷார்ப்னஸும் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த டீடைல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகும். மற்றபடி உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ப்ராசஸ் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஃபேன்ல ஏதாச்சும் டஸ்ட் போச்சுன்னா இந்த பிரஷ் ஸ்டார்டிங்ல காமிச்சு பாருங்க, பாக்ஸ்ல வந்துச்சு, அதை வச்சு நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னொரு வித்தியாசம் இந்த ஃபோனில் என்ன இருக்குன்னா, இந்த ஃபேனை சுற்றி கிரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் டர்போ லூமினஸ் ரிங். அது லைட் எல்லாம் எரியாது, ஜஸ்ட் டிசைனுக்காக மட்டும்தான். ஸோ ஃபைனலி இப்போ சுட சுட இந்த ரெண்டு மொபைலுடைய பிரைசிங் வந்திருக்கு. ஒன்று K13 டர்போடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் ஆரம்பிக்குதுங்க. அண்ட் K13 டர்போ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய். இது ரெண்டுமே வந்து 3,000 ரூபாய்க்கான இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டே சேல்ல மட்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய், 38,000 ரூபாய். இந்த பிரைசிங் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அண்ட் ப்ரீ புக்கிங் ஆஃபருமே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கு. இது Flipkartல மட்டும் தான் கிடைக்கும். சோ இந்த வாட்டி இந்த பிரைசிங்ல Oppo ஓபியா இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்திருக்காங்களா? ஓரளவுக்கு கரெக்டா கொடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது பிரைசிங். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.